ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ட்ரக்கை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ட்ரக்குக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எத்தனை சென்டிமீட்டரில் செஞ்சார்னு சொல்லி காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா இது வந்து டிராஃப்ட்ரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டரில் 25 சென்டிமீட்டர் இருக்குது. அப்படிங்குள்ள பார்த்தீங்கன்னா 25-25க்குள்ளே கரெக்டாக இங்கே வருது. இங்கே ஒரு லைட்டாக ஒரு பெயிண்ட்டுக்கிற இடத்துல மார்க் போட்டோம். லைட்டாக தெரியுதா பாருங்கள் இந்த இடம். திருப்பி இதே இடத்துல வச்சோம் அப்படின்னா திருப்பி ஒரு 25 கரெக்டாக வந்து இந்த கண்ணாடி கிட்ட வருது. திருப்பி இதே இடத்துல வச்சு திருப்பி ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கலாம். மெஷர்மெண்ட் எடுத்தோன்னா திருப்பி ஒரு 17 வருது. நம்மளுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67 சென்டிமீட்டர் வருது. டோட்டலாக ரவுண்டாக ஒரு 70 சென்டிமீட்டர் வச்சுக்க வேண்டியதான் வண்டியோட லென்த்தெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பிரெத்து பார்த்தீங்கன்னா வந்து 21 வருது. பார்த்தீங்கன்னா இந்த அகலம் நம்ம உள்ளோட கேபினு. அடுத்து இந்த பைப்பு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போர் பைப் யூஸ் பண்ணுவோம்ல, போருக்கோசரம் யூஸ் பண்ணுற கேசிங் பைப்பு. இதோட வித்து என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 இன்ச் பைப். இது வந்து திக்னஸும் நல்லாவே இருக்கும். திக்னஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 mm இருக்கும். அந்த கெப்பாசிட்டி பைப்பு. இப்போதைக்கு லைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைட் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டிஸ்கோ லைட் 1 2 3 4 கார்னர் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் லைட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. அது இன்னும் ஒரு சைக்கிள் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். கேபின் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு 2 ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். இந்த 2 ஸ்க்ரூ கழட்டினோம் அப்படின்னா கேபின் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். உங்களோட ஏர் கண்டிஷன் ஃபுல்லாக உள்ளே கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து திறந்த அப்படின்னா ஓப்பன் ஆகிருக்கும். உள்ளதான் ஃபுல்லாக வந்து ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்து வச்சுருக்கு. அதே மாதிரி 2 டோரையுமே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒரு டோர் இருக்குங்களா, இதையும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போதைக்கு ராரி இவ்வளோதான். ராரிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 சம்திங்கில் வருது. பைப் காஸ்ட்டு, பெயிண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டயரு, ஷீட்டு, அப்புறம் LED லைட்டு அவ்வளோ சேர்த்து டோட்டலாக இவ்வளோ வருதுங்க. இந்த ட்ரக்குக்கு இப்போதைக்கு இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சம்திங் டியூரேஷன் எவ்வளோ எடுத்துக்கிச்சுன்னா அரௌண்ட் ஒரு 50 ஹவர்ஸ் கணக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோ நேரம் ஆச்சு ஒர்க் பண்ணி எடுக்கவே. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 1 வீக் கிட்ட எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து.